பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பற்றி, அதாவது இந்த லோன் ப்ராசஸ் இந்த இஎம்ஐலாம் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா லோன் வந்து எப்படிலாம் வாங்கலாம், எந்த டைமில் போடலாம், இந்த மாதிரி இது வரைக்கும் நம்மளே அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். பட் கொஞ்சம் இவர் பார்த்தீங்கன்னா இது, அதாவது வண்டி எடுக்கும்போது இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். அப்படியே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க ப்ரோ, அப்படியே இந்த லோன் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், எந்த டைமில் எடுக்கலாம், எப்போ வேணால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், எவ்வளோ இனிஷியலாக பே பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான். அதாவது நம்ம 50,000 கட்டி நம்ம கடன் பெருசாக கடன் ஆகுறதுக்கு நம்ம உள்ள வரும்போதே ஒரு பாதி அமௌண்ட் கட்டிட்டு அப்புறமேல் பண்ண நம்ம கரெக்டாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எப்படி பண்ணலாம், அதாவது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ, இப்போ எப்படின்னா நியூ மாடல்ஸ் எடுக்க போனீங்கன்னா மோஸ்ட்லி இயர் ஸ்டார்டிங்கில் எடுத்திங்கன்னா அந்த வேல்யூ அதிகம் ப்ரோ. நியூ மாடல்ஸ் எடுக்கும்போது லோன் ப்ராசஸ் எப்படின்னா அந்த மோஸ்ட்லி பொங்கல் டைம் ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விடுறாங்க எல்லா ஷோரூம்ஸ்லேருந்துமே. நார்மல் டேஸில் எடுக்கிறது 80%, 80 பைசா 90 பைசா சம்திங் இன்ட்ரெஸ்ட் வரும். அது மாதிரி இல்லாமல் அந்த டைமில் வந்து ஆஃபர்ஸ் அவங்களோட சேல்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஆஃபர்ஸ் அந்த டைம் அதிகமாக விடுறாங்க. 50%, 50 பைசா இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது இந்த ரொட்டேவேட்டர்ஸ் இதே மாதிரி எதாவது கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் எடுக்கிறது பெட்டர். ஆனால் பட் லோன் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க. எவ்வளோ இஎம்ஐ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது, எந்த பேங்க்ல மூலிமா லோன் தராங்க, அது இல்லாமல் அதில் அந்த ப்ராசஸிங் ஃபீங்கிறது வேறு அதுக்கே 10K எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ மோஸ்ட்லி லோன் எடுக்காமே நீங்கள் எடுக்கிறது பெட்டர். லோன் எடுக்கிற மாதிரினா மேக்ஸிமம் 50% பே பண்ணிவிட்டு மீதி லோன் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, இப்போ இந்த 50% பே பண்ண சொன்னீங்களே, ஆமாம் ப்ரோ. பே பண்ணாத, நான் இனிஷியலாக நான் ஸ்டார்டிங்கில் 50,000 தான் பணம் கட்ட போகிறேன். ஓகே ப்ரோ. ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா போட்டு ஒரு செட் எடுக்கிறேன்னா அதனால என்ன மாதிரி பிரச்சனை பின்னாடி வரும்? சொல்ல போனீங்க, இப்போ நீங்கள் இந்த 25ல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 25 மாடல் 25ல் எடுக்கிறீங்க. பட் ஆனால் அதோட வேல்யூ நீங்கள் லோன் முடிச்சு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்திங்கன்னா ஒரு 12 lakh டிராக்டராக இருந்தது ஒரு 16 lakhs இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. நம்மளுக்கு அதில் ஆடட் வேல்யூ சம்திங் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு சொல்லணும்னா நம்ம 4 years 5 years இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து 4 years ஓல்டுங்கிற வந்துடும். மினிமம் 5 years லோன் போடுறாங்க. அப்படிங்கும்போது 5 வருஷம் நம்ம பழைய மாடலாக போயிடும். அப்படிங்கும்போது ரொம்ப மார்க்கெட் கம்மியாக தான் போகும். நம்ம அந்த லோன் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா லோன் போறோம்னா கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்டே ஒரு 4 லட்ச ரூபா அது போட்டுருவாங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. போட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி, பேலருக்கா இருக்கட்டும், எக்கச்சக்கமான வண்டி வருது. நாங்களே பாத்தீங்கன்னா இந்த டாப் போறது மாசத்துக்கு 20 வண்டி 30 வண்டி கிட்ட ஏத்திட்டு இருக்கோம். எங்க தான் போய் ஓட்டுறாங்க என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா புது வண்டி எடுக்கிறாங்க, 1 yearல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துருது, ஸ்ரீராம் ஃபைனான்ஸா இருக்கட்டும், ஃபைனான்ஸ்ல இருந்து ஏலத்துக்கு வந்துருது. அப்படி இருக்கும்போது எப்படி அது பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி சொல்லிடுங்க. ஏதாவது அப்படி மீன்ஸ் மோஸ்ட்லி ப்ரோ அதான் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் ஒரு 50% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வண்டி எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ ஒரு 9 lakhsன்னு வச்சுக்கோங்க, மீதி 4 lakhs வந்து இஎம்ஐ பே பண்ணுறதை வச்சு டிஃபர் பண்ணி நம்மளால் முடிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இஎம்ஐயும் கஷ்டப்படணும், வண்டி ஓடாது அப்படின்னா பொறுமையாக இருந்து அமௌண்ட் சேர்த்து வச்சு நீங்கள் வாங்குறது பெட்டர். லோன் ப்ராசஸிங்கில் இப்போ சொல்லணும்னா லோன் ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம 30,000 சம்திங் பே பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த இனிஷியல் அமௌண்ட்டு அவங்க லோன் கொடுக்குற அமௌண்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 20,000 சம்திங் வந்து இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க. யார் கூட இருக்குன்னா இன்சூரன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 10K வந்து ப்ராசஸிங் ஃபீங்கிறது மட்டும் 10K போகுது. 30,000 ரூபா வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு எடுக்கிறது பெட்டர். லோனுங்கிறதே நம்ம போய் அதில் மாற்ற மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் அமௌண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கும், லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இஎம்ஐ இல்லாமல் எடுத்தால் பெட்டர். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இந்த லோன் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அதை பற்றி பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்ம எப்போவுமே இந்த வெஹிக்கிள் ரிவ்யூ இந்த மாதிரி தான் போட்டுருக்கோம் இல்லையா? இந்த இஎம்ஐ பற்றி நம்ம யாருமே வந்து தெளிவாக சொல்கிறதில்ல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனான்ஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா வண்டி விற்றா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கெஞ்சாத குறையாக கெஞ்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் லோன் கட்ட முடியலன்னா ஒரு 10 நாள் டிலே ஆனாலும் சரி, என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும். இது மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி தூக்குற அளவுக்கு போய் வண்டியை வேற ஓட்ட தெரியாதவங்களை வச்சு எடுத்து அதை உடச்சி கொண்டு வந்து நிறுத்திட்டு போன நிறைய இந்த மாதிரி கேஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி கேஸ் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும். நடந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத. இந்த மாதிரி தவிர்க்கணும் அப்படின்னா தெளிவாக பிளான் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிஸ்னஸ் தான் வரப்போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் உள்ளே வாங்க. ரொம்ப எவ்வளோ மினிமம் அமௌண்ட் லோன் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு சீசனில் கொஞ்சம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாத கரெக்டாக ஓட்டி லோனை ப்ராப்பராக நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா, அதேமாரி லாங் டேர்மில் போகிறத விட ஷார்ட் டைமில் போட்டு நீங்கள் கடன் கட்டிட்டீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளோட வேல்யூ வந்து நீங்கள் திரும்ப ரீசேல் பண்ணிங்கனாலும் வேல்யூ வந்து நல்லாவே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் நல்லா ஓட்டியும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
அவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இவருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பற்றி தெரிஞ்சிருக்காது. இவர் வண்டி எடுக்கும் போது தான் இந்த டீட்டெயிலுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபர்தராக நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா உங்கள் பக்கத்தில் யாராவது வண்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபீல்டில் போய் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே நல்ல வண்டியாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.